எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சமைக்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் காலையில் சாப்பிட்றதுக்கு பால் வச்சு ரிஷுக்கு கொடுத்தாச்சு. அப்புறமா கடலைக்கறியும் இட்லியும் வச்சுருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். கடலைக்கறி வந்து கொதிச்சிட்டு இருக்குது. கொண்ட கடலை போட்டு வைப்போம்ல, அந்த கடலைக்கறி தான். இட்லி சைடிஷ்காக வச்சுருக்கேன். அப்புறமா இட்லி இதோ வச்சுட்டேன். பூ போல் இருக்கா, அந்த அளவுக்கு பூ போல் இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. இந்த இட்லி இருக்குது, இந்த இட்லி வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே எடுக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இட்லி அவிக்கிறத விடவும் இட்லி இந்த மாதிரி எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அடியில் ஒட்டாமல் வரும்போது அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். லீவில் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வாய் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். அப்புறம் மறுபடியும் கூப்பிடணும், இல்லை நான் பின்னாடியே ஓடணும். மார்னிங் உள்ள ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. இனிமேல் ஆஃப்டர்நூன் வைக்க போகிறோம். மத்தியானத்துக்கு நான் வந்து பருப்பு அப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வைக்க போகிறேன். சோறு வந்து வெளியில் அடுப்பில் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து செய்யலாம். ஸோ பருப்பு குழம்புக்கு பருப்பு, அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சின்ன உள்ளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அதுதான், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம இதை பண்ணாலும் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர் வச்சு இது ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்கு. ஒரு 3/4 வாசி வெந்ததும் அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து மிளகெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போது வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தண்ணி ஜூஸுன்னு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். நான் வந்து மாதுளை வந்து அவன் வந்து கடித்து சாப்பிட மாட்டான், கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவான். அப்போ அவன் சாப்பிட்ற வரைக்கும் கொடுத்துட்டு பாக்கியை வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். நேற்றுக்கு மாதுளை ஜூஸ் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து அதை வந்து கடித்து சாப்பிட கொடுக்கலாம். அப்புறம் பழம் இருக்குது, அதெல்லாம் அப்பப்போ ஏதாவது கொடுத்துட்டே இருப்பேன். இப்படி தான் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் டீஹைட்ரேட் ஆகாமல் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து தண்ணி கொடுக்குறேங்க. தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்கணும். இந்தா தண்ணி குடி மக்களே, செல்லக்குட்டியில் ஃபுல்லாக குடிச்சிரு, ஃபினிஷ் பண்ணிடு. அப்புறம் கொஞ்சம் பழம் இருந்தது, ஸோ அதையும் வந்து ஒரு 2 பழம் கொடுப்பேன். முன்னாடி ஒரு வீடியோவில் உங்ககிட்ட ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? இனிமேல் ஆப்ரான் போட்டு தான் குக் பண்ணுவேன், தண்ணியெல்லாம் இப்படியே தொடச்சிட்டே இருக்கேன்னு. அதை அன்றைக்கி ஒரு நாள் மெயின்டைன் பண்ணேன், அப்படியே மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து கட்டிக்கலாம். ஸோ ஒன்றே ஒன்று கண்ணு என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் இது. அப்போவிலேருந்தே டெய்லி யூஸ் பண்ணியிருந்தேன்னா இது அப்போவோ பிச்சு போட்டிருப்பேன், பட் அது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இனிமேல் அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் நம்ம இந்த ஆப்ரானில் தொடச்சி விட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெக்கையாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் வந்து ஒரு லெமன் போட்டு குடிக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரி இந்த நன்னாரி சர்பத் இருக்குல்ல, இது வந்து வச்சுருவாங்க. இப்போ தீர்ந்துருச்சு, கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதுவுமே தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல, நான் கவனிக்கல. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு குடிச்சிருவோம். ஸோ இதை வச்சு கொஞ்சோண்டு ஒரு சின்ன லெமன் வச்சு நான் வந்து ஒரு சர்பத் போட்டு குடிக்கலான்னு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் வந்து கூல் வாட்டர் வந்து நேற்றுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த சம்மரில் வந்து குடிக்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஸோ எப்போமாவது தானே ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ கிச்சனில் நிற்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த தண்ணி கொஞ்சமாக யூஸ் பண்ணி அந்த சர்பத் போட்டு குடிச்சிக்கலாம். அது தவிர்த்து இந்த சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம வந்து சர்பத் போடும்போது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப கூலாக இருக்கும். நான் இன்னைக்கு ஊற போட மறந்துட்டேன். இல்லைனா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அடிக்கடி இதை போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து மறந்துடுவேன். இர்ரெஸ்பான்சிபிள் இடியட்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இந்த வெறும் சர்பத்தை மட்டும் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ சர்பத் போட்டாச்சு, இப்போ நான் குடிக்க போகிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லாருமே இது மாதிரி இல்லைனா கரும்பு ஜூஸு இந்த மாதிரி யூஸ்வலாக நமக்கு இந்த ஓல்டு இருக்குல்ல 90s கிட்ஸ் ஃபேவரட், இதெல்லாம் இப்போவுமே அப்படி தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த ஃபேண்டா, கோகோகோலா அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இன்னொன்று இந்த சுகர் சேர்க்காமல் சால்ட்டு போட்டு இல்லை கொஞ்சமாக அந்த சர்பத் விட்டு நம்ம குடிக்கலாம். இதெல்லாம் நிறையெல்லாம் சேர்க்கல,
கலர் தான் அப்படி இருக்குது, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் தான் இருந்தது, இருந்தாலுமே நான் எப்பயும் கொஞ்சம் தான் சேர்ப்பேன். ஸோ இதை குடிச்சு இப்போ நம்ம வந்து ஹாட்னஸை வந்து வெளியே தள்ளி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ரொம்ப நம்ம சமைக்கலாம். சூப்பராக இருந்தது, ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. என் பையன் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. அவனுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். தயிர்லாம் அதிகமாக எடுக்க மாட்டான். தயிர் சாதம் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவனுக்கு கொடுப்பேன், அப்போல்லாம் சாப்பிட்ருவான். அப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்கல்ல. இப்போ தான் கொஸ்டின் கேட்குறாங்களே, இப்போ சாப்பிட மாட்டான். பட் இருந்தாலும் வெஜிடேரியன் கொடுக்கும்போது லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு தயிர் வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து ஹெல்த்தி ப்ளஸ் கூல்னஸ்க்காக என்ன கொடுப்பேன் அப்படின்னா, எப்போவாச்சும் அப்பப்போ, முன்னாடி அடிக்கடி கொடுப்பேன், இப்போ கம்மி தான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு, லீவ் தானே இப்போது. ஸோ அதனால் கூல் இருக்குல்ல, அந்த நிறைய அந்த மல்டிவிட்டமின் அந்த இது இருக்குல்ல, நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வீட்டிலேயே எங்கள் அம்மா இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. இதுக்கு வந்து இப்போ கருப்பட்டியை வந்து கொஞ்சமாக பாகுக்காக்க வச்சுருக்கேன். அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இது கூட அந்த கூழ் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா, இது வந்து உடம்புக்குமே ரொம்ப கோல்டெல்லாம் இருக்கும்போது இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ அவனுக்கு கோல்டெல்லாம் இல்லைல்ல, ஸோ இது குடிக்கும்போது கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் உடம்புக்கு கொஞ்சம் கூலும் அந்த மாதிரி. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் வந்து அந்த மாவு. இது வந்து ஒரு 3 மந்த் ஆனால் கூட கெட்டு போகாது. இது வந்து நல்லா வறுத்து எல்லாமே வந்து நம்ம மில்லில் பிடிச்சி மில் இருக்குள்ள ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தது. ஸோ இந்த பவுடரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அந்த கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கொதிக்க ஃபஸ்ட்டு சிம்மில் வைக்கணும். நம்ம வந்து ரொம்ப கூடுதலாக வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும். அதனால் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் இப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லைட்டாக அது வந்து இந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அது வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இவனுக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. ரொம்ப திக்காக இருந்ததுல அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். ஸ்வீட் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், அதனால் கம்மியாக சேர்த்தா போதும். இதை வந்து நம்ம லைட்டாக சால்ட்டு போட்டு கொடுக்கலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இதை விட சால்ட்டு போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். இது வந்து மெயினாக எங்கள் அப்பாவுக்காக தான் எங்கள் அம்மா முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாங்க. குட்டி பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு சுகர்லாம் உண்டா, ஸோ அப்பாவுக்கு ஹெல்த்தியாக குடிக்கலாம் அப்படின்னு மார்னிங்க்கு வந்து அப்பா வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை தான் குடிப்பாங்க. ஸோ அது எங்களுக்குமே கொடுப்பாங்க. டெய்லி வந்து இது நம்ம டெய்லி ஒரு கப் மார்னிங் வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் குடித்தாலே நல்லா வயிறு வந்து நிறைஞ்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து இல்லைனா சால்ட்டு சேர்த்து கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. டெய்லி கொடுக்கணும் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு ஒருக்க நம்ம கொடுத்தா போதும். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக மஞ்சள்தூள், சீரகம், அப்புறமா ஒரு 2-3 சின்ன உள்ளி, அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு போட்டு அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி சேர்த்து. இப்போ அதை வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு வத்தல் போட்டுட்டு அந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஸோ இனி வந்து அது கொதிச்சது அதை சேர்க்கணும். ஸோ அந்த கேப்பில் வந்து உருளைக்கிழங்குல கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த பருப்பு குழம்புக்கான அந்த தேங்காய் இது வந்து கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். கூட நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொதி வந்ததும் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆகிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துடுறோம். பாருங்கள், பப்படமும் பொரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் ஸ்பெஷல், இவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மாங்காய் ஊறுகாய் கொஞ்சோண்டு செய்யலாம் அப்படின்னு அதையும் சிம்பிளாக செஞ்சுட்டேன்.
காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணலன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படியாவது அவனை வந்து ஏமாற்றி கொடுக்கணும். நேற்றுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து லேட்டாக வாங்கிட்டு வந்தாங்கனால வைக்க முடியலை. அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். நீ எப்படியாவது ஏமாற்றி சாப்பிட வைக்கணும். இதுதான் டெய்லி வீட்டில் போராட்டம். அவனுக்கு பிடிச்சது இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு அப்படியே நின்றுவான். இப்போ காலிஃப்ளவர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஸோ அவனை வந்து லைட்டாக அப்படியே சமாதானப்படுத்தி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி வந்து ஃபுட்டு கொடுத்துட்டேன். நைட்டுக்கு வந்து எனக்கு நான் கோதுமை தோசை சாப்பிட்ணும் போல் இருந்து, ஸோ அதுவும் வச்சு மார்னிங் வச்சு கடலைக்கறி இருந்தது. ஸோ அதையும் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். இவ்வளோதான் எங்களோட இன்னைக்கான விலாகு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.